சன் டிவி நேயர்களுக்கு இந்த அழகான காலை பொழுதில் எங்கள் இனிய சூரிய வணக்கம். நம்ம விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்மோட குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யறோன்றது முக்கியம் இல்ல, நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறோன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துல பெண்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு. பல தடைகளை தாண்டி சாதிச்ச பெண்களுக்கும் அந்த மாதிரி சாதிக்க ஆசைப்படுற பெண்களுக்கும் இதோ நாங்க தயாரா இருக்கோம். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்களுக்காக செதுக்கப்பட்ட பெண்கள் நிகழ்ச்சி. வணக்கம் பெண்ணே. இன்னைக்கு சமையல் புதிது பகுதியில செஃப் சுதாகர் கன்னியாகுமரி கருவேப்பிலை சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறாரு. சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் சுதாகர். வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பண்ண போகிற டிஷ்ஷு வந்து கன்னியாகுமரி கருவேப்பிலை சிக்கன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: கோழிக்கறி 200 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் நறுக்கியது 1/2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் நறுக்கியது 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி நறுக்கியது 2 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை வறுத்து பவுடராகினது 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வைக்கணும். இந்த பேன் வச்சுட்டு இந்த தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். இந்த எண்ணெயை ஊற்றிட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நறுக்கின வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இந்த இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த சிக்கன் போட போகிறோம். நம்ம இப்போ இந்த கோழி வந்து இந்த மாதிரி நீட்டாக பீஸ் கட் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ தான் அதை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஏன்னா அது புளிப்பாக வரக்கூடாது. இது ஷார்ட்ரான்றதுனால நம்ம தக்காளியை வந்து கம்மியாக போடணும். இதே கிரேவியாக இருந்தால், குழம்பாக இருந்தால் நம்ம வந்து நிறையா சேர்த்துக்கலாம் தக்காளி. உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து இப்போது நறுக்கிய மிளகாய் போட போகிறோம். நறுக்கிய மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வந்து கொஞ்சமாக வதங்கின பிறகு நம்ம அடுத்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா வந்து இப்போது மிளகாய்த்தூள் போட போகிறோம். மிளகாய்த்தூள் வந்து நிறையா போடக்கூடாது, ஏன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு கிரீன் கலர் வரணும். ஸோ அதனால் மிளகாய்த்தூள் லைட்டாக போட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறோம். அந்த மிளகாய்த்தூள் மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மல்லித்தூள் போட போகிறோம். கரம் மசாலா தூள் வந்து லைட்டாக சேர்க்க போகிறோம். நம்ம இப்போ கரம் மசாலா தூள் சேர்த்தாச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம இந்த கறிவேப்பிலை போட போகிறோம். ஆல்ரெடி இந்த கறிவேப்பிலை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து கறிவேப்பிலை போட்டாச்சு.
இந்த கறிவேப்பிலை சிக்கன் கோழி வறுத்துறதுக்காக வேகிறதுக்காக கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டோம். இப்போ நம்ம சிக்கன் வந்து வேகிறதுக்காக நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷை வந்து மூடி திறந்து பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது பிளேட்டில் வைக்க போகிறோம். இப்போ இந்த கன்னியாகுமரி கறிவேப்பிலை சிக்கன் எப்படி செய்கிறது பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரி கருவேப்பிலை சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க இல்லையா? அடுத்ததா நம்ம உணவு திட்ட வல்லுநர் புவனேஸ்வரி அவர்கள் என்ன சொல்ல போறாங்கன்றத ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா பார்க்கலாம். வணக்கம் பெண்ணை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நலம்பாழ பகுதியில உணவு திட்ட வல்லுநர் புவனேஸ்வரி அவர்கள் கொலஸ்ட்ராலை பத்தி தான் நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. நம்ம எல்லாருமே கொலஸ்ட்ரால் அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோம். நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். கொலஸ்ட்ரால் வந்து நம்ம ரத்தத்தில் அதிகமாகிறதுக்கு 2 காரணம் இருக்கலாம். நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கொலஸ்ட்ரால் உள்ளே போகுது, ப்ளஸ் நம்ம பாடியே கூட கொஞ்சம் கொலஸ்ட்ரால் உற்பத்தி பண்ணுது. சாப்பிட்ற சாப்பாட்டில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக பிளட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும். ஒன்று டோட்டலாக இருக்கிற கொலஸ்ட்ராலோட அளவு, 2வது இதுலேயே பிரிப்பாங்க நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால். இந்த கெட்ட கொலஸ்ட்ரால்ங்கிறது தான் ரத்த குழாய் அடைப்பு ஜாஸ்தி பண்ணுது. ஸோ நம்மளுக்கு அந்த டோட்டலாக 200 கீழே இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 170ன்னு வச்சுக்கோங்க. அந்த 170ல் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இவ்வளோ ரேஞ்ச் இருக்கணும், கெட்ட கொலஸ்ட்ரால் இவ்வளோ ரேஞ்ச் இருக்கணும். இப்போ இந்த நல்ல கொலஸ்ட்ராலை HDLன்னு சொல்லுவாங்க. அது அதிகம் பண்ணணும்னா நம்ம வாக்கிங் கண்டிப்பாக போகணும். 2வது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, டோட்டலாக எண்ணெய் நம்ம வந்து சாப்பாடில் ஒரு 4-5 டீஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும். சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எண்ணெயில் பொரித்த பதார்த்தங்கள் நிறைய சாப்பிடக்கூடாது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரோட் சைடில் எண்ணெயை காய்ச்சி 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 அதே எண்ணெயில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உணவுகளை நம்ம அதிகம் எடுக்கும்போதும் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். வெண்ணெய், நெய், அப்புறம் வனஸ்பதி, எந்த எண்ணெயெல்லாம் குளிர்காலத்தில் உறைந்துடுமோ அந்த எண்ணெயை நம்ம அதிகம் யூஸ் பண்ணோம்னா கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும். அடுத்தது உணவுலேயே கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற உணவுகள் இருக்குது. எதுன்னு கேட்டிங்கன்னா, முட்டையுடைய மஞ்சள் கரு, ஈரல், மூளை, அந்த ஆர்கன்ஸ், டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ், அந்த அனிமலோட வேறு வேறு உறுப்புகள், அது இந்த ஏரான்னு சொல்லுவாங்க, அது லாப்ஸ்டர், கிராப், இதெல்லாம் அதிகம் எடுக்க நம்மளுடைய கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும். ரொம்ப அதிகமாக கொலஸ்ட்ரால் அளவு இருக்கிறவங்களுக்கு இருதய நோய் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால நம்ம டோட்டலாக சாப்பிட்ற எண்ணெயோட அளவை பார்க்கணும். 2வது கொலஸ்ட்ரால் அதிகம் படுத்துகிற உணவு வகைகளை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம டயட்லேருந்து 300 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு போதும். ஒரு மஞ்சள் கருவிலேயே 250 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குது. யாராவது 2 முட்டை ஒரு நாள் சாப்பிட்றவராக இருந்தால் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். உங்கள் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. இது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 20-25 வயசுலேருந்துன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஆடி ஓடி விளையாடி அவங்க வெயிட்டையும் கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க, ஆக்டிவிட்டியும் அதிகமாக வச்சுக்குவாங்க.
அடுத்தது நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும் நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டும் குறையும், நம்ம எக்ஸ்ட்ரா கலோரி சத்தையும் எரிச்சிடுவோம். ஸோ கொலஸ்ட்ராலை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வைக்கிறது மிக முக்கியம். இதே மாதிரி இன்னும் பல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களை அடுத்த நலம் வாழ பகுதியில நம்ம பார்க்கலாம். பெண்களுடைய அழகே அவங்களுடைய கூந்தல் தான். கூந்தல் அலங்காரம் பண்றதுக்கு நிறைய பொருட்கள் வந்துருச்சு. அந்த மாதிரி தலை அலங்கார பொருட்களை தான் இன்னைக்கு புதுசா பகுதியில நம்ம பார்க்க போறோம். கூந்தல்ன்றது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. முக்கியம் மட்டும் இல்லைங்க, அது பெண்ணுடைய அழகை மெருகேற்ற விஷயமாகவும் உள்ளது. கிரேக்கர் காலத்துல இருந்தே பெண்ணுடைய சிகை அலங்காரம்ன்றது தன்னுடைய அழகை மெருகேற்றும் விஷயமாகவே இருந்து வருது. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரிங்க, பெண்ணுடைய சிகை அலங்கார பொருட்களுக்கு இருக்கிற டிமாண்ட் சற்றும் குறையவே இல்லை. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா விதவிதமான ஹேர் கிளிப்ஸ்ல இருந்து ஹேர் பேண்ட்ஸ் வரைக்கும், ஒரு விசேஷமா இருக்கட்டும், தினசரி அணிவதாகவும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வேற வேற ஸ்டைல்ல வேற வேற கலர்ல கண்டிப்பா வச்சிருப்போம். பெண்ணுடைய சிகை அலங்காரத்துல இருக்கிற ஈடுபாட்டையும் எல்லையில்லா ஆசையும் தெரிஞ்சவங்க சிகை அலங்கார பொருட்கள் வணிகத்துல காலங்காலமா இருந்துகிட்டே தான் வராங்க. சமீப காலத்துல பூ வடிவம், டைமண்ட் பதித்த மாதிரி வண்ணத்து பூச்சி, கழுகு போன்ற பறவைகள் வடிவத்துல கூட கிளிப்ஸ் கிடைக்குது. இப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா கல் பதித்த கிளிப்ஸ் தான் ஃபேஷன். என்னடா இவ்வளவு விதம் இருக்கே, இதெல்லாம் விலை உயர்ந்ததா இருக்குமோன்னு நினைச்சீங்கன்னா அது தப்புங்க. எல்லா கடையிலும் மலிவான விலையிலும் நம்ம ஆசைப்படுற மாதிரி அனைத்து சிகை அலங்கார பொருட்களும் கிடைக்குதுங்க. இதே மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த அடுத்த புதுசால நம்ம பார்க்கலாம். பெண்கள் அவங்களுடைய கனவுகளை நம்புற பட்சத்துல அவங்களுடைய எதிர்காலமும் அவங்களுக்கு சொந்தமாயிடும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல்களை அடுத்த வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.